வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கப் கேக்கில் நான் மொத்தமாகவே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது நார்மல் பிளெயின் பிஸ்கெட்டும் பாலும், இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே தான் இன்றைக்கி நம்ம கப் கேக் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பேக்குக்கான பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். அந்த பிஸ்கெட்டை நல்லா நம்ம உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த இதில் வந்து நல்லா நம்ம ஃபைனாக இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கான நான் இன்றைக்கி பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு ஃபைனாக பவுடராக அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பால் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா நம்ம வந்து பாலை வந்து மிக்ஸி ஜார்லேயே கலந்துட்டு ஒரு அடியும் அடிச்சுக்கலாம். அப்போ நல்லா இன்னும் ஃபைனாக பிளெண்ட் ஆகும். ஸோ பால் கலக்கும் போது ரொம்ப பார்த்து கலக்கணும். ரொம்ப அதிகமாக கலந்துட்டோன்னா ரொம்ப தண்ணியாகிடும். இந்த அளவுக்காவது ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இன்றைக்கி நான் வந்து இந்த கப் கேக்குக்கு வந்து நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணமே எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் மோல்டில் வந்து நம்மளோட இந்த பேட்டர் மிக்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணால் சரியாக இருக்கும். அப்புறம் ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் கொடுக்குறதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 5 கப் கேக்ஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு இதை நான் பேக் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீம் மெத்தடில் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். நார்மல் ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் தண்ணி கீழே ஒரு தட்டு வச்சு தண்ணி ஊற்றிட்டு இந்த கப்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து இது குக் ஆகிடும். மேலே வந்து அந்த தட்டு மூடுற தட்டில் வந்து ஒரு துணி வச்சு கட்டிடுறேன். ஸோ தட் அந்த கப் கேக் மேலே ரொம்ப தண்ணி விடாமல் இருக்கும். ஸோ ஒரு நார்மல் பிளெயின் கிச்சன் டவல் சரியாக இருக்கும் இதுக்கு. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட கப் கேக் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஒரு 10 to 15 மினிட்ஸு. அப்புறம் நம்ம வந்து அந்த கிண்ணத்துலேருந்து நம்ம தனியாக கப் கேக்கை எடுத்துடலாம். இதை பாருங்கள், நம்மளோட கப் கேக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.